ஆரம்பிக்கலாம் மேம். மேம் ஒழுங்கா இருக்குதுங்களா ஆரம்பிக்கலாம் மேம்? நீங்க ஓகே ஓகே ஆரம்பிங்க. கரெக்டா தான் இருக்கு. ஓகே 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 தேங்க்யூ மேம். மாஸ்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தா குமார். நான் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேங்க மேம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். 54 வயசு ஆகுது. நான் தியானத்துக்கு 2022 வந்தேங்க மேம் மாஸ்டர். 2022 நவம்பர்ல வந்தேன். இந்த பிஎம்சி மூலம் தான் எனக்கு இந்த தியான இது கிடைச்சது. முதல்ல மனவளக்கலை வாழ்க வளமுடன் மனவளக்கலையில சேர்ந்திருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது என்னால கண்டினியூ பண்ண முடியாதனால விட்டுட்டேன். அதுக்கு அந்தாண்ட நாமளும் ஏதாவது செய்யணும், நல்லா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அப்புறமா தான் எனக்கு சரி சாமி கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், பிரபயத்தை கேட்டுட்டே இருப்பேன். எனக்கும் இதெல்லாம் கிடைக்கணும், தியானம் கிடைக்கணும், நானும் தியானம் பண்ணணும், எல்லாருக்குமே நானும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரபயத்தை கேட்டுட்டே இருப்பேன். அப்பதான் எனக்கு பிஎம்சி மூலம் அது எனக்கு கிடைச்சது. அதுக்கு அந்தாண்ட அதை நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். தியானத்தை ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல நான் அகத்தியர் பிரமிட் சென்டருக்கு போனேன். அங்க ஒரு 2 நாள் கிளாஸ் நடந்தது. உத்ரா மேமும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. நல்லா இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு கிளாஸ் முறை நான் அதை தான் அங்கே அட்டன் பண்ணது. அதுக்கு அந்தாண்ட 3 நாள் கிளாஸ் இப்போ போயிட்டு வந்தோம். 3 தியானத்துக்கு, ஆஹ் தியான மகா யஜ்ஞத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ரொம்ப அருமையா இருக்குது இங்க எங்களுக்கு கிட்ட போறதுக்கு. அதனால அடிக்கடிக்கு போயிட்டு வந்தேன். தியானம் ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் என் குடும்பத்துல சொல்லவே வார்த்தைகளே கிடையாது அதுக்கு. என் குடும்பத்துல எனக்கு என் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் 3 பெண் குழந்தைங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வீட்டுக்கு எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு அதே யோசிச்சு எனக்கும் உடல் நலம் கெட்டு போகும், குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குதேன்னு ரொம்ப கஷ்டமான இதுவா இருந்தது. அப்புறம் தியானம் பண்ணி தியானத்துல எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க டிசைன் வாழ்க்கையே அவங்கவுங்க டிசைன் பண்ணி வந்திருக்கிறாங்க. அது அப்படிதான் இருக்கும். அதனால அந்த பாதிப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கையை நாம வாழ வந்திருக்கிறோம். நம்ம எதை நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய ஜென்மாவை நாம் பூர்த்தி பண்ணிட்டு போகணுமே தவிர அவங்களதெல்லாம் நாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிதல் கிடைச்சது. அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சேன். அப்புறமா ஓரளவுக்கு உடல் நலமும் நல்லா தேறி வந்தது. அப்புறமா என் குழந்தைங்களுக்குமே தியானம் சொல்லி கொடுத்தேன் நானும். அவங்களுமே அந்த தியானம் பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சூழல் வந்து நல்ல நிலைமைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. ரொம்ப 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 பெரிய விஷயங்கள் எல்லாம் எங்க குழந்தைங்களோட குடும்பத்துல நடந்திருக்குது. ரொம்ப ஒரு ஏழ்மையில இந்த எங்க சின்ன பொண்ணு ஒரு வசதி அந்த அளவுக்கு இல்லை. அப்படியேப்பட்ட இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனாலும் அவங்களுக்கு பிரபஞ்சத்தோட கருணையால நல்லா இன்னும் ஒரு வசதி வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அவங்க வீட்டுக்காருக்கு நல்ல சம்பளம் ஏறிச்சு. அது மூலியம் நிறைய நிறைய மாற்றங்கள் அவங்க வீட்டுல ஏற்பட்டுச்சு. அவளும் இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறா. அவளுமே தியானத்துக்கு வந்துட்டா. இப்ப ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. எங்க பெரிய பொண்ணும் அவங்க குடும்பத்திலயும் நிறைய விஷயங்க அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். நான் என்ன சொன்னாலுமே அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கவே மாட்டா. இல்ல எனக்கு மட்டும் அப்படித்தான், நான் எனக்காகவே இதெல்லாம் நடக்குது, எனக்கு நான் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு அவளுமே பண்ணிட்டா. இப்ப எல்லாருமே அப்பெல்லாம் குழந்தைங்கள எல்லாம் ரொம்ப அடிச்சிருவோம், திட்டிடுவோம், கோவம் ஜாஸ்தி வரும், ரொம்ப பேசிடுவோம், அது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனாலும் இப்போ குழந்தைங்களெல்லாம் அது மாதிரி நம்ம அடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நல்ல புரிதல் கிடைச்சது. நாங்க இப்ப எல்லாம் குழந்தைங்களை அடிக்கவோ திட்டவோ செய்யறதில்ல. அவங்களும் நல்லா புரிஞ்சுட்டாங்க. எதை பேசணுமோ, எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எப்படி இருக்கணும், பாக்குறது, பேசுறது, நம்முடைய செயல்கள், பேச்சு, மூச்சு, நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாத்துலயுமே மாற்றங்களை கொண்டு வந்து எல்லாருமே நல்ல முறையில இருக்காங்க. இப்போ பரவாயில்ல. இந்த தியானம் என் குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்குது. அது சொல்றதுக்கே வார்த்தைகளே கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு தந்த பத்ரிஜி மாஸ்டருக்கு கொடானு கோடி நன்றி சொல்லுவோம். நானும் என் குடும்பமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். என் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, எங்க அக்காங்களுக்கு,
எங்க அக்கா பொண்ணுங்களுக்கு அது மாதிரி எல்லாருமே அந்த தியானம் பண்ணி 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 அவங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. எல்லாருமே இப்போ ஒரு தாய்னாவே குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டங்க வரும்போது அத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அக்காங்க கூட. இப்போ இல்ல, அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழ வந்திருக்கிறாங்க. அவங்கவங்கள டிசைன் பண்ணின்னு வந்த மாதிரி அவங்களுடைய கணவன்கோ, குழந்தைங்கோ, மாமியார், மாமனார், வீட்டு சூழல் எல்லாமே அமைஞ்சிருக்குதுன்றது நல்லா புரிஞ்சுக்கினாங்க. அது குழந்தைங்களுக்குமே அவங்களுமே அவங்க குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால அவங்க குடும்பங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. 2வது ம் அதான் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் நம்ம ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா அது நல்லதா நம்ம யோசிக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால நாங்கெல்லாம் நல்லது மட்டும்தான் யோசிக்கிறோம். நல்லதே பேசுறது அப்படின்ற ஒரு எல்லாத்துலயுமே அவேர்னஸ் வந்திருக்குது எல்லாருக்குமே. நாங்கெல்லாம் எதையுமே எந்த எங்களுடைய செயல்கள்ல, பேச்சுல எல்லாத்துலயுமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. நாங்க தவறான வார்த்தைங்க எப்பவுமே பேசுறதில்ல. அப்படியே குழந்தைங்க தவறிக்கப்ப பேசும்போது நான் சொல்லுவேன், இல்ல இந்த மாதிரி நீங்க நெகட்டிவிட்டியா பேசக்கூடாது. நாம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிப்ளை ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இப்படி செய்றீங்களே, அது மாதிரி நீங்க எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். அது சொல்லிட்டே இருக்கிறதால அவங்களும் ஓரளவுக்கு அதுல இருந்து நல்லா ரிலீவ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒழுங்கா நல்ல எண்ணங்களை, நல்ல வார்த்தைகளை பேசுறது, தவறா எதையுமே சிந்திக்கிறது இல்ல, வருத்தப்படுறது இல்ல. ரொம்ப அற்புதமா இருக்குது. இந்த தியானம் எங்களுக்கு கிடைச்சது உண்மையிலேயே நாங்க எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணுமோ எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். அற்புதமா இருக்குது. நான் இந்த யோக பரம்பரை புக்கு பத்தி தான் படிச்சுட்டு சொல்லலாம்னு இருக்கிறேங்க மேம். யோக பரம்பரை புக்கு ரொம்ப அருமையா இருக்குது. நம்மளுடைய பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கண்டிப்பா இது ரொம்ப தேவையான ஒரு புக்ஸ். இதை படிச்சுட்டு நான் அப்படியே சொல்றேன் மேம். பிரமிட் ஆசான்கள் மட்டும் அனைவருக்கும் யோக பரம்பரை பற்றி நல்லா தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு அற்புதமான ஆன்மீக பாடமா இருக்கிறதால இதை பத்தி நம்ம விரிவா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். முழுமையடைந்த கூட்டு விலங்கு ஆன்மாக்கள், பூர்ண ஆத்மாவிலிருந்து பிறக்கும் ஆன்மாக்கள், வேற்றைக்கிற நட்சத்திர மண்டலத்திலிருந்து வெளிவரும் ஆன்மாக்கள் என பல விதமான ஆன்மாக்கள் மனித பிறவிகளை எடுக்குது. ஒன்றின் பின் ஒன்றாக மனித பிறவிகளை ஆன்மாக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும். இதைத்தான் நான் ஜென்ம பரம்பரை என்று சொல்றோம். ஒரு ஆன்மா ஒரு முறை மனித பிறவிக்குள் நுழைந்த பின் அந்த ஆன்மா மறுபடியும் விலங்கு உலகத்துக்கு போவதில்லை. விலங்குகளை பிறப்பதில்லை, பிறக்கவும் முடியாது. ஆனா எப்போதோ முக்கியமான விஷயம் ஏதாவது காரணம் இருந்தா மட்டும் விலங்கு சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஜென்ம பரம்பரை என்றது ஒரு அற்புதமான விஷயம். இறுதி நிலையில் மனிதன் ஞானம் அடைவான். இந்த ஜென்ம பரம்பரை இறுதியில் மனிதன் ஞானம் அடைவான். இந்த விஷயத்தை பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துரைக்கிறாரு. பல பிறவிகளுக்கு பின்புதான் மனிதன் ஞானவான் ஆகிறான். தமோ குணத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். முதல் பிறவியில மனிதனுக்கு ஆன்மாவை பற்றி ஞானம் தேவைப்பட்டதில்லை. அதை பற்றி அவனுக்கு தெரியவும் தெரியாது. சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைங்கோ, குடும்பம், நல்லா சாப்பிடுறது, ஜாலியா இருக்கிறது, இப்படியே அவனுடைய வாழ்நாள்ல கழிச்சிட்டு இருப்பான். இப்படியே அவன் அதுல சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருப்பான். இப்படியே 50, 100, 150 பல ஜென்மாங்க போயிடும். அதன் பிறகு நாம உண்பதற்காக வரல, இந்த இறைச்சி உண்பதற்காக, இந்த உணவுகள் உண்பதற்காக, இந்த சந்தோஷத்துங்களை, இந்த பௌதிக வாழ்க்கையில நாம் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்காக நாம இங்க வரல அப்படின்றத அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து அவனுக்கு தமோகுணம் குணத்துல பல பிறவிகள் கடந்த பின் அவன் ஒரு ராஜாவா வாழ விரும்புறான். ராஜாவா ஆயிட்டு நம்ம அவனுக்கு எல்லாருமே ஒரு மரியாதை கொடுக்கணும், அவனுக்கு தனித்தன்மையா இருக்கணும், அவனுக்கு எல்லாருமே வணங்கணும், அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுவான். அப்புறமே அதுலயுமே அவனுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம போகும்போது அப்புறமா இல்ல இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அங்கிருந்து தமோ குணத்துக்கு போறான். தமோ குணத்துல அவன் பல பிறவைகள் எடுக்கிறான். அப்புறமா ரஜகுணத்துக்கு போறோம். உதாரணமாக சொல்லப்படுவது மட்டுமே, ஆனால் அது இப்படித்தான் இருக்கு என்பது இல்லை.
ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணத்திலும் பல நூறு பிறவிகளை எடுப்பான். அதில் எத்தனை பிறவிகள் எந்தெந்த குணத்திற்காக செலவழித்தான் என்பது அந்த ஆன்மாவின் ஆசைகளின் தெளிவை பொறுத்தது. ஒரு மனுஷன் ஒரு பிறவி எடுத்து ஒரு சில பிறவிகள்லயே அவன் ஞானம் அடைவதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா அவன் ஒரு இப்ப குழந்தை பெத்துக்கிறான், ஒரு பௌதிக வாழ்க்கையில இருக்கும்போது அவனுக்கு சீக்கிரமாவே அதுல இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதனால எல்லாம் நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது, இதுக்கும் மேல போகணும், இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவன் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போயிட்டே ஒரு சில பிறவிகள்லயே அவன் ஞானவான் ஆயிடலாம். ஆனா அதுங்களுக்கே ஆசைப்பட்டது நல்லா சாப்பிடணும், நல்லா ஜாலியா இருக்கணும், கணவன் மனைவி உறவு, குழந்தைங்கோ, சொத்து சொக்குன்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் ஆசை அதிகமா வச்சுட்டு இருந்தா அவன் அதுலயே தான் மறுபடியும் மறுபடியும் பல பிறவிகள் எடுத்து எங்கேயே சுழண்டுட்டு இருக்க வேண்டியதுதான். மனிதன் சாத்வீக குணம் பற்றி சொல்லியிருக்காங்க. மனிதன் ரஜோகுணம் பரம்பரையில் பல பிறவிகள் கடந்த பின் சாத்வீக குணத்தை தான் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், ஆனந்தமாக இருக்கிறது, எப்படி ஆனந்தமா இருக்கிறது, தமோ குணம் பற்றி ரஜோகுணத்தை பற்றி துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்த பின் அவன் சாத்விக குண பரம்பரைக்கு வருகிறான். வந்த பின் இனி துன்பங்கள் அனுபவிக்க கூடாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறான். நாம் இப்போது யோக பரம்பரை பற்றி தெரிந்து கொள்வோம். பிறகு யோக பரம்பரைக்குள் நுழைவதற்கு முன் கர்ம பரம்பரையில் போகங்களுக்காக பல பிறவிகள், அதிகாரங்களுக்காக பல பிறவிகள், இந்த சத்தியத்திற்காக சத்தியம் என்றால் என்ன என்ற தேடலுக்காக யோக பரம்பரை ஆரம்பிக்கிறது. சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோகா செய்ய வேண்டும். அதாவது சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தில் வாழ வேண்டும். ஆகவே யோக பரம்பரையை நாம் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இயல்பாக அனைவரும் தெரிந்தது. ஆனால் சாதாரணமாக விஞ்ஞானம் எப்பொழுதும் உண்மையான விஞ்ஞானம் ஆகாது. ஏனெனில் பக்தி யோகம் என்பது உண்மையில் கிடையவே கிடையாது. கிருஷ்ணரின் பூஜிப்பது, பூஜிப்பது இதெல்லாம் பக்தி யோகம் ஆகாது. உண்மையை கூற வேண்டும் என்றால் இது பக்தி யோகமே அல்ல என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். அவர் சுயரூபத்துடன் இணைந்திருப்பதே பக்தி யோகம். நாம வணங்குறது பக்தி யோகம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசான்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. கர்மயோகம் முதல் பாகம், கர்மயோகம் இரண்டாம் பாகம் என கர்மயோகத்திலேயே 4 பாகங்கள் இருக்குது. கர்மயோகத்துல முதல் பாகம் என்னன்னா, முதல் நிலையில நாம கெட்டதை செய்யவே கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு பல பிறவிகள் இப்படியே போகும். அப்புறம் நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிறவிங்க போகும். அப்புறம் நல்லதே பலனை எதிர்பார்க்காத இருக்கணும்னு அதுல பல பிறவிகள் போகும். நான் என்னும் எண்ணம் இல்லாமல் நம்மளுடைய செயல்களை செய்யறது 4ஆம் நிலை. அப்படி பல பிறவிகள் போகும். அப்புறம் அடுத்தது ஞான யோகம். ஞான யோகத்துல 1 ஸ்வரணம் கேட்பது, 2வது மனப்பாடம் செய்தல், 3வது நித்தியாசன கேட்டறிவது, 4 சாட்சாத்காரம் சாட்சியாக இருப்பது. இப்படியா ஒரு விஷயத்தை நாம் கடந்து போறோம். தமோ குணம், கர்மயோகம், அடுத்து சரிங்க, சாரி மேம். கேள், அங்கு மகாபாரதம் போல ராமாயணம் சொல்கிறார். ஈசஸ் பற்றி பேசுறாங்க. அனைத்தையும் கேள், அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதையும் கேட்டு பகவத்கீதை சொற்பொழி நடக்கிறது, அதையும் போய் கேள். தியானம் பற்றி பேச அதையும் கேள்னு அது ஒரு நிலை. 2ஆம் நிலை மனப்பாடம் பண்றது. அனைத்தையும் கேட்டவற்றை நீ பார்த்து கொண்டே இருப்பது, மனப்பாடம் செய்வது. ஆமாம், இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார், கிருஷ்ணர் என்ன கூறினார் என அதை பின்பற்ற வேண்டும். ஆன்மாவை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை, ஓஹோ நான் ஒரு ஆன்மா, கிருஷ்ணர் கூறுகிறார், இயேசு கூறுகிறார் நான் ஒரு ஆன்மா, அப்படியே ஆன்மாவின் வழியை
வாழ்வதற்கு ஆரம்பிக்கிறோம். இந்த பௌதிக வாழ்க்கையில் ஏதாவது துக்கங்கள் ஏற்பட அவற்றிற்கு கலங்காமல், நான் ஆன்மா அல்ல, நாளையோ நாளை மறுநாளோ நான் இறந்து விடுவேன், இறந்த பின் நிம்மதியாக கூட நான் வாழ்வேன், இயேசுவிடம் செல்வேன், இயேசுவிடம் செல்வேன் என்ற எண்ணத்துடன் வாழ்க்கை நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறோம். அதாவது தான் கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். இதே நித்தியாசன என்கிறோம். 4ஆம் நிலை சாட்சாத்காரம். நீ இனி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக மாறிவிடுவது. ஞானம் அடையாதவர்கள் பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள், இறந்து கொண்டும் பிறந்து கொண்டுமே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் கேட்ட ஞானத்தில் நிம்மதியாக அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பீர்கள். திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கும், குழந்தைகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கெல்லாம் கலக்கமடையாமல் பற்றற்று வெற்றி தோல்விகள் இரவு பகல் என்று அனைத்திற்கும் ஒரு சாட்சியாக, அதுவே சாட்சியாக இருப்பதுதான் சாட்சாத்காரம். இதுதான் ஞான யோகத்தின் முதல் பாகம். கர்ம யோகம் முதல் பாகத்தின் 4 நிலைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். முதல் பாகத்தில் 4 நிலைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இங்கிருந்து ஒவ்வொரு நிலைகளிலும் பிறவிகளை பல எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரே பிறவியில் கூட மேல் நிலைகள் வளரலாம். அத்தனை நிலையிலும் அவரவர்கள் சக்திகளையும் திறமைகளையும் சார்ந்திருக்கும். ஆகவே நன்றாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவை அனைத்தையும் கேட்டு மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து அதை பின்பற்றி அதற்கு சாட்சியாக இருந்தாலும் அதற்கு தேவையான ஆற்றல், அதாவது சக்திகள் திறமைகளும் இங்கு குறைவாகவே இருக்கும். கேட்டதை அந்த நேரத்தில் செய்வதும் அதற்கு விட்டுவிடுவதுமாக இருப்பார்கள் சாமானியர்கள். ராஜயோகம், தியான யோகம், இப்படி பல பிறவிகள் ஞான யோகத்தில் சென்ற பின் தியான யோகத்திற்கு வருவார்கள். அதுவே ராஜயோகம். நான் கிருஷ்ணர் கூறியதை கேட்டேன், இயேசு கூறியதை கேட்டேன், இனி அவர்களை பார்க்க வேண்டும், அவர்கள் உலகத்துக்கு நானும் போகணும், அவங்க கூட நானும் பேசணும், அவர்கள் மாதிரி நானும் வாழணும்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். ராஜயோகம் என்றால், அதாவது கர்ம யோகத்தை விட ஞான யோகத்தில் தியான யோகம் என்பது யோகாவிலே ராஜாக உயர்வானதாகும். இதற்கு மனிதர்கள் சொற்பொழிகளை கேட்க மாட்டார்கள், பகவத்கீதையை ஒப்பில் செல்ல மாட்டார்கள். மாறாக கண்கள் இரண்டையும் மூடி சுவாசத்தின் மீது கவனத்தை வைப்பார்கள், தியானத்திற்குள் பிரவேசிப்பார்கள். மனதின் எண்ணங்களை நிறுத்துவார்கள். தன்னுடைய 3வது கண்ணை வெளிப்படைய செய்து உடலிலிருந்து வெளியே வருவார்கள். தங்களுடைய சூட்சும உடலை தெரிந்து கொள்வார்கள். தான் என்பதை சுயமாக அனைத்து உலகங்களுக்கும் சென்று வருவார்கள் உணர்ந்து. அதாவது கௌதம புத்தர் எந்த தியானம் செய்தாரோ, வர்த்தமான மகாவீரர் எந்த தியானம் செய்தாரோ, இயேசு கிறிஸ்து எந்த தியானம் செய்தாரோ அந்த தியானத்தை ஆரம்பிக்கிறார். இதுவே தியான யோகமாகும். பார்த்தீர்களா? பிறவிகள் பல. கர்ம பரம்பரையில் கடைசி நிலையில் யோக பரம்பரை ஆரம்பிக்கிறது. யோக பரம்பரையில் முதலில் கர்ம யோகம், அதன் பின் 2வது நிலையில் ஞான யோகம் 1, அதன் பின் 3வது நிலையில் தியான யோகம். பிரமிட் ஆஸ்தான மன்ற இயக்கத்தில் அனைவரும் மற்றவர்கள் தியானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது அவர்கள் யோக பரம்பரையின் ஆரம்பத்திலேயே இந்த தியான யோகத்திலே இருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்று பொருள் ஆகும். நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும், பரிதாபத்துக்குரியவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், பண்டிதனாக இருந்தாலும், கண்களையும் 2ஐயும் மூடிக்கொள், தியானம் செய். 24 மணி நேரம் தியானம் செய். கர்ம வினைகளில் மூழ்கி விடாது. தியானம் எங்கும் எங்கும் செல்ல தேவையில்லை. உன் வீட்டில் நீ உட்கார்ந்து பாதங்கள் 2ஐயும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கைகளை கோர்த்து வாயை மூடிக்கொண்டு கண்களை மூடிக்கொள். உன் மனதின் எண்ணங்களை சுத்தம் செய். எண்ணங்களற்ற நிலையை உருவாக்கு. யோக சித்த விருத்தி நிரோதக என்கிறார் பதஞ்சலி மகரிஷி. அதாவது தியான யோகத்தை ஆரம்பம் செய். இறைவனின் ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள். இனி உங்களுக்கு உனக்குள் செல்ல வேண்டும், நாம் செல்ல வேண்டும். அதே தியான யோகம், அதுவே ராஜயோகம் ஆகும். கடவுள் ராஜ்யத்திற்குள் ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் உங்களுக்குள்ளே பயணம் செய்யுங்கள். எப்படி உள்ளே செல்வது? நல்ல ஆசனத்தில் அமர்ந்து இருட்டாக்கி கொண்டு கண்ணை மூடி தியானம் செய்ய வேண்டும். குறைந்தது எவ்வளவு தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு தியானம் செய்யலாம். ஒவ்வொரு மனிதரும் அவரவருடைய வயதிற்கு ஏற்ப 60 வயது என்றால் 60 நிமிஷம், 10 வயது குழந்தை என்றால் 10 வயது, அப்படி நம்மளுடைய வயதையே
நிமிடங்களாக்கி நாம் தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நம் உடலை எப்படி தினமும் சுத்தம் செய்கிறோமோ அது போல ஆன்மாவிற்கு குளியல் வேண்டும். ஆன்மாவை குளியலறையில் உட்கார வைப்பதே தியானத்தில் உட்காருவதாகும். குளியலறையில் நமக்கு ஷவர் வருகிறது. தியானத்தில் கூட நமக்கு ஷவர் வருகிறது. காஸ்மிக் எனர்ஜி ஷவர், அதாவது பிரபஞ்ச சக்தி பிரவாகமாகும். என்ன நடக்கிறது என்றால், தியானத்தில் என்ன நடக்கிறது என்றால், நம் மனம் அமைதியாகி விடுகிறது. எதுவுமின்றி சுத்தமாகி விடுகிறது. மூச்சை இழுத்து பிடிக்கவும் கூடாது, இழுத்து விடவும் கூடாது. சுவாசத்தை கவனித்தால் மட்டுமே போதும். இயல்பாக நடக்கும் சுவாசத்தின் மீது கவனம் மட்டும் போதும். அப்படி சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது நம் மனம் எண்ணங்கள் அற்ற நிலையை அடையும். அப்போது அளவில்லா பிரபஞ்ச சக்தி நமக்குள் பிரவாகம் ஆகும். இதையே பரமசிவன் இரண்டாவது மனைவி கங்காதேவி, அதாவது கங்காதேவி என்கிறோம். பார்த்தீர்களா? சிவனின் ஜடாமுடியில் இருந்து மேலிருந்து கங்கா பிரவாகிட்டு வருகிறார். அதாவது சிவபெருமான் கீழே தியான நிலையில் இருப்பார், மேலிருந்து பிரபஞ்ச சக்தி சவர் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் சக்தி பிரவாகமாகி கொண்டிருக்கும். இதுவே தியானம் யோகம் ஆகும். அபாரமான விஸ்வமய பிராணசக்தி நமக்குள் தியான யோகமாகும். அதன் பின் என்ன நடக்கும்? மூன்றாவது கண் திறந்து கொள்ளும். உன் பௌதீக கண்கள் இரண்டும் ஒன்றாகி மூன்றாவது கண்ணாக மாறவில்லை என்றால் நீ இறைவனின் சாம்ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்கிறார் ஜீசஸ். அதாவது தெய்வீக கண் விழித்து கொள்ள வேண்டும் என்று பொருள். இதையே மூன்றாம் கண் என்கிறோம். புத்தகத்தில் மூன்றாவது கண் பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம். யோகிகள் அனைவரும் ரிஷிகளாக மாறும்போது அவர்களுக்கு மூன்றாவது கண் வெளிப்படுகிறது. மூன்றாவது கண்ணால் பார்ப்பதையே யோகத்தின் முடிவில் மனிதன் யோகியான பின், அதாவது தியானி யோகியான பின் யோகி ரிஷி ஆகிறான். ஒரு யோகி ரிஷி ஆகும் போது அந்த தியான யோகத்தின் இறுதி பகுதியாகும். ஒவ்வொரு மனிதனும் ரிஷியாக மாற வேண்டும். ரிஷி ஆகவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். வசிஷ்ட ரிஷி ஆனார், பிரம்மரிஷி ஆனார். இயேசு ரிஷி ஆனார், பிரம்மரிஷி ஆனார். நாமும் அவர்களைப் போல உருவாக வேண்டும், ரிஷிகள் ஆக வேண்டும். பிரமிட் மாஸ்டர்கள் அனைவரும் ரிஷிகளே. அவர்கள் அனைவரும் மணிக்கணக்கில் தியானம் செய்து தம்முடைய மூன்றாவது கண்ணை விழித்தெழ செய்துள்ளார்கள். வேறு ஒரு ரிஷி அல்லது வேறு ஒரு யோகி, வேறு யாரோ ஒருவர் நம்முடைய மூன்றாவது கண்ணை யாரும் நம்முடைய மூன்றாவது கண்ணை திறந்து வைக்க மாட்டார்கள். நாம் தான் உழைக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எப்படி உழைக்கிறோமோ அது போல மூன்றாவது கண்ணை திறக்க செய்வதற்கு கூட மணிக்கணக்கில் நாம் உழைக்க வேண்டும். மணிக்கணக்கில் வியாபாரம் செய்தால் பணம் வருகிறது. மணிக்கணக்கில் சங்கீதம் வருகிறது. அதே போல மூன்றாம் கண் திறக்க வேண்டும், நமக்கும் திறக்க வேண்டும் என்றால் நாம் தியான பயிற்சியை செய்தாக வேண்டும். இந்த தியான யோகத்தின் 4 நிலைகள் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு நிலை 1, சுவாசத்தின் மீது கவனம். இந்த நிலையில் தினமும் கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு சுவாசத்தின் மீது கவனம் வைத்து சுகமய பிராணாயாமம், கும்பகமின்றி இயல்பாக சுவாசத்தை கவனிக்கும் சுகமய பிராணாயாமம் ஆகும். நமக்கு சுகமாக இருக்கும் ஆசனத்தில் உட்காரணும். சுவரில் சாய்ந்து கொள்ளலாம், கால்களை மடக்கி கொள்ளலாம், நீட்டிக் கொள்ளலாம். கீழே உட்கார முடியவில்லை நாற்காலியிலும் அமர்ந்து கொள்ளலாம். பாதங்களை கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு சுவாசத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும். எந்த முந்திரங்களையும் உச்சரிக்க கூடாது. மனதில் ராமரையோ புத்தரையோ எந்த தெய்வத்தின் நாமங்களையோ உச்சரிக்க கூடாது. நம் சுவாசத்தின் மீது மட்டும் கவனம் வைக்க வேண்டும். 1ஆம் நிலை கூறியபடி தியானத்தில் உட்கார வேண்டும். அது பழக்கமான பின் மனம் காலியாகிவிடும். கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு சுவாசத்தின் மீது கவனம் வைத்த பின் மனதில் எழும் எண்ணங்கள் மெதுவாக குறைந்து எண்ணங்களற்ற நிலை உருவாகும். இப்படி சில நாட்கள் போகும். நமக்குள் அபாரமான பிரபஞ்ச சக்தி வருவதை நாம் உணர்வோம். வெளியிருந்து நமக்குள் ஏதோ சக்தி வருவது போல், இந்த உடல் முழுவதும் சுத்தமானது போல், நாடி மண்டலம் முழுமையாக சுத்தமானது போல ஒரு அனுபவம் ஏற்படும். உள்ளுக்குள் வெப்பம், குளிர்ச்சி, பலவித அனுபவங்கள். இதையே நாடி மண்டல சுத்திகரிப்பு, பிரபஞ்ச சக்தி உட்கொள்ளல் என்கிறோம். அபாரமான பிரபஞ்ச சக்தி நமக்குள் வரும்போது வலிகள் பிரசவ வலிகளை போல இருக்கும். பிரசவ வலி முடிந்தால் குழந்தை பிறந்துவிடும் அல்லவா? அது எப்படி என்றால், குழந்தை வரம் கிடைப்பதற்கு அடையாளம் தானே பிரசவ வலி. குழந்தை பிறக்க போகிறது, குழந்தை வெளியில் வரப்போகிறது என்பதை இந்த பிரசவ வலி நம்மளுக்கு தெரிவிக்கிறது. அது போல தியானத்தில் கூட வலிகள் வரும்போது அது நன்மைக்கான அறிகுறி.
என்று நாம் தெரிந்து கொண்டு அந்த வலிகளை தாங்க முடியாமல் தியானத்தை நிறுத்திவிடக்கூடாது. வலிகைகளை தாங்கிக் கொண்டு தியானத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். நிலை 4. மூன்றாம் கண் நிலையில் ஏற்பட்ட வலிகள், எரிச்சல்களை புரிந்து கொண்டு தியானம் செய்யும் போது நம்முடைய கருவிலிருந்து குழந்தை வெளிவருவது போல நம் மூன்றாவது கண் உதயமாகிறது. நம் எம்டி பகுதியில் விதவிதமான பிரதேசங்கள், விசித்திரங்கள் இவற்றை பார்ப்பது ஆரம்பமாகும். மலைகள், பள்ளத்தாக்குகள் போன்றவற்றை பார்ப்பது ஆரம்பமாகும். இதையே மூன்றாம் கண் திறப்பு என்கிறோம். இதுதான் தியான யோகத்தின் 4ஆம் நிலையாகும். இன்னும் நாம் தியானத்தில் உட்கார மரம், செடி, கொடிகள், மலைகள், சிகரங்கள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், கடல்கள், இயற்கை அழகுகள், அழகு பிரதேசங்கள் என பார்க்காத நாம் எப்போதுமே பார்க்க முடியாத எழிலை சூட்சுமன் நெற்றி பொட்டில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த தெய்வீக கண்ணை ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்து அங்கிருந்த கண்ணை ராமர் பிறப்பதற்கு முன்பே எழுதிவிட்டார். அப்படிப்பட்டது மூன்றாம் கண் ஆகும். எந்த தெய்வீக கண் மூலம் மேம் டைம் ஆயிடுச்சுங்களா மாஸ்டர்? பேசுங்க மேம். ஓகே மேம், டைம் இருக்குது. இந்த தெய்வீக கண் மூலம் வால்மீகி மகரிஷி ஸ்ரீராமர் பிறப்பதற்கு முன்பே ராமாயணம் முழுவதையும் பார்த்து எழுதிவிட்டார். அப்படிப்பட்டது மூன்றாவது கண் ஆகும். தெய்வீக கண் மூலம் கௌதம புத்தர் தன்னுடைய பிறவிகள் அனைத்தையும் பார்த்தேன் என்று கூறினாரோ அந்த தெய்வீக கண் தான் இந்த மூன்றாம் கண். பகவத்கீதையில் பின்வருமாறு கிருஷ்ணர் சொல்கிறார்: அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ பிறவிகள் எடுத்துள்ளோம். நான் என் பிறவிகள் அனைத்தையுமே அறிவேன், ஆனால் உனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார். ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி தம்முடைய பிறவிகள் அனைத்தையும் பார்த்தார்? தம்முடைய மூன்றாவது கண் மூலமாகத்தானே. கௌதம புத்தர் ஆகட்டும், ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தியானத்தின் மூலம்தான் மூன்றாவது கண்ணை வெளிப்படை செய்துள்ளனர். தேவையானால் சிறிது அவ்வளவுதான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆகவே நாம் முயற்சி செய்து பிரபஞ்சம் முழுவதும் தியான பயிற்சி செய்ய வேண்டும். பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு மூன்றாம் கண் விழிப்படைந்துள்ளது. இந்த 4 நிலைகளில் ராஜயோகமே தியான யோகம் உள்ளது. இப்படிப்பட்ட பல பிறவிகள் கடந்த பின் மூன்றாவது கண் பக்குவம் அடைந்த பின் ஞான யோகம் 2வது பாகத்திற்குள் நுழைகிறோம். மூன்றாவது கண்ணின் மூலம் நாம் சுயமாக கிருஷ்ணரை பார்க்கிறோம், புத்தரை பார்க்கிறோம், இயேசுவை பார்க்கிறோம். நம் பிறவிகள் தேவைகளை தெரிந்து கொள்கிறோம். என்னுடைய தியான பரம்பரையில், என்னுடைய யோக பரம்பரையில் இந்த மூன்றாவது கண்ணின் மூலம் எத்தனையோ சிறப்புகளை நான் தெரிந்து கொண்டேன். அது போல நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பயிற்சி இருந்தால் இதையெல்லாம் எவரும் சாதிக்கலாம். ஞான யோகம் 2ஆம் பாகத்தில் ஸ்வரணம், மனனம், நித்தியாசனா, சாட்சாத்காரம் நிலைகள் உண்டு. ஸ்வரணம் 3வது கண்ணை பெற்ற பின் நேரடியாக தியானத்தில் கிருஷ்ணரின், புத்தரின், இயேசுவின் பேச்சுக்களை கேட்க முடியும். நம் ஆன்ம நிலையில் இருந்து கிருஷ்ணரின் ஆன்ம சொற்பொழிவை கேட்க முடியும். மரணம் 2. தியானத்தின் மூலம் காட்சி தந்து நமக்கு என்ன கூறினாரோ அதை தியானத்தில் இருந்து வெளியில் வந்த பின் அதை நம் மனதில் நினைத்து பார்ப்போம். அதை அல்லது தியானத்தில் இவர்கள் கூறியதை நாம் வேண்டும், பயப்பட வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள் அல்லவா? நான் தைரியமாக அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் பற்றி யோசித்து மனப்பாடம் செய்வோம். நித்தியாசனா 2. கனவில் அல்லது தியானத்தில் கிருஷ்ணர், இயேசு கிறிஸ்து, புத்தர் எதை கூறினார்? வாழ்வில் பின்பற்றுவது நித்தியாசனா. நமக்கு சத்தியம் தெரிவதற்கும் தைரியமாக அதை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கும் இடையில் எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றன. ஆனால் சத்தியத்தை கேட்டவுடன் பின்பற்ற வேண்டும். அதை நாம் உடனே செய்ய வேண்டும். சாட்சாத்காரம்.
இவற்றை நாம் பின்பற்ற மெதுவாக நமக்கு ஒரு வகையான சாட்சி தத்துவம் வரும். ஆன்ம உலகங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருப்போம். பௌதீக உலகில் இந்த உடலுடன் யாத்திரை செய்வது மட்டுமல்ல, ஆன்ம உலகில் ஆன்ம யாத்திரைக்கு கூட சாட்சியாக நாம் இருப்போம். இதுவே சாட்சாத்காரம் 2. இவைதான் ஞான யோகத்தின் 2ஆம் பாகத்தின் 4 நிலைகள் ஆகும். இனி பயிர் வளர்ப்பது, ரோடு போடுவது மற்றும் வேலைகளை செய்வதில் ஈடுபட மாட்டோம். அவை அனைத்தும் சின்ன சின்ன நிலைகள். நம்முடைய ஆன்ம நிலையில் வளர்ந்தபடியால் ஆன்ம நிலை நமக்கு வளர்ந்தபடியால் அனைவருக்கும் தியானம் கற்றுக் கொடுப்போம். கௌதம புத்தர் என்ன செய்தார்? தான் தியானத்திலிருந்து எந்த பின் தன்னுடைய பிறவிகள் அனைத்தையும் தியானத்தில் பார்த்த பின், அதாவது ஞான யோகத்தின் 2வது பாகம் அனைத்தையும் செய்து கொண்ட பின் கண்களை திறந்து, இனி நான் இதை யாருக்கு சொல்ல என்று முதலில் தன்னுடைய குருமார்களான அதாவது ஞான யோகத்தின் 2ஆம் பாகத்தை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு கண்களை திறந்து குருமார்களான அவர்களுக்கு சொல்லலாம் என நினைத்து தன் மூன்றாவது கண்ணில் அவர்கள் மேம் சரியா கேட்கல மேம்.